இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதா, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்திலிருந்து ஆண்டவரே, நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம். நற்செய்தி பணி சிந்தனைகளை ஆகமங்களின் வழியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடரில் எண்ணாகமம் என்கிற புத்தகத்தில் நின்று கடவுளின் வார்த்தை நம்முடைய இதை போலத்தொரு காலத்துக்கான தேவையை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக எடுத்து வைத்திருக்கிற தலைப்பு நேர்கொண்ட பார்வை, ஒரு பாங்கு. கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக கடவுளின் பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த இனங்களுக்கு ஆண்டவர்
ஆண்டவரின் திட்டம் மனிதர்களாக இருப்பதனால அவர்களிலே தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தலைவர்களில், கோத்திர தலைவர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டவர் வாக்கு செய்த கானான் தேசத்திற்காக அவர்கள் புறப்பட்டு போய் சுற்றி வந்து பார்த்து வேவு பார்க்கிற ஒரு பணிக்காக அனுப்புகிறார். 12 பேர் 12 வம்சங்களாக இருக்கிறார்கள். 10 பேர் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக திரும்புகிறார்கள். 2 பேரோ நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக திரும்புகிறார்கள். என்ன அது? வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு தேவையான ஒரு தகுதியை, திறமையை எனக்குள்ளாக ஆண்டவர் வளர்ப்பிப்பது எப்படி என்பதை போதிப்பதற்காக. என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் வசனத்தின் 1ஆம் வசனம் துவங்கி 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த வேவு பார்க்கிற இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தின் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய மனுஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து, சீனாய் மலைக்கு அருகே இருக்கிறது, அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரின் தலைவர்களாக இருந்தார்கள். பின்னணி என்ன? யோர்தான் நதி வரைக்கும் வந்தாச்சு. இதை கடந்தா இப்போது கானான் தேசம் என்கிற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தின் எல்லைக்கு வந்தாயிற்று. 12 கோத்திர தலைவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அனைவரும் அப்படியே ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் தான். கடவுளின் திட்டம் தெரியும், கடவுளின் வாக்கு தெரியும், இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக பயணப்பட்டு வந்த நோக்கம் தெரியும். உள்ளூர இதய தீர்மானங்கள் இல்லை, தெளிவு பெற்ற கோத்திரங்கள் தான். ஆனா அதுல பெரும்பாலானோர் 10 பேர் வேறு வகையாக இருந்தார்கள். சின்ன ஒரு கூட்டம் சிறுபான்மையினர் வேறு விதமான எண்ணமாக இருந்தார்கள். இரு சாராரும் வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள், கோத்திர தலைமையை பொறுப்பேற்றவர்கள். சோ அழகான தலைமை பொறுப்பு அவர்களுக்கு இயல்பாக இருந்திருக்க வேண்டும். என்னாகுமோ அதைத்தான் கூறுகிறது. அனைவருக்கும் அருளப்பட்ட அந்த வாக்கு தத்தம் அவர்கள் கோத்திரத்துக்கு சொந்தம், அவர்களுக்கும் சொந்தம். அவர்களுக்கும் தரப்பட்ட அத்தனை வாக்கு தத்துவம் தான், அத்தனை வாக்கு தத்துவமும் அவர்களுக்கும் தரப்பட்டது. சமமான வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார், போக பணித்திருக்கிறார். எதற்கு? கடவுள் பிதாக்களின் கோத்திரத்தாருக்கு வாக்கு செய்ததை என்னுடைய தலைமுறையிலே நிறைவேற்றி வேவு பார்ப்பதற்காய், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் இருவேறு சிந்தனைகளோடு கூட வந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். பராக்கிரமசாலிகளாக இருந்ததாக பார்த்தார்கள். திராட்சை கொலையை கொண்டு வருவதற்கு ஒரு கம்பு வைத்து சுமை சுமப்பார்களே, ஒரு குலை திராட்சையை சுமப்பதற்கு ஒருவர் அந்த கம்பின் முன்பும் இன்னொருவர் அந்த கம்பின் பின்பும் நிற்க வேண்டும். அவ்வளவு திரளாக இருந்தது. ஆனா சிலரோ அவர்களுடைய பார்வைக்கு நாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் என்று ஒரு பயந்த ஒரு எண்ணத்தை, ஒரு குறுகிய மனப்பான்மையை, ஒரு சிறிய பார்வையை அவர்கள் வைத்திருந்தார். என்ன சொல்றாங்க? முடியவே முடியாது, இயலவே இயலாது. இந்த தேசத்தை போய் நாம போவதாவது சுதந்திரிப்பதாவது. அடுத்த இந்த 2 பேர் என்ன சொல்றாங்க? இல்ல நாம போவோம், இது இயலும், செல்வோம்.
நோக்கில் எதுவும் தவறான இருக்கிறதா இல்லை. நோக்கத்தில் ஒரு புரிதல் தவறாக இருக்கிறது. நோக்கம் என்ன? இந்த தேசத்துக்கு போகணும். கர்த்தர் தந்த வழிபாடு, கட்டளை, வாக்கு இதுதான். இதை மறந்தவாறு அன்றைக்கு அவர்கள் பார்க்கிற காட்சியை 40 நாட்கள், இப்போது இந்த பகுதியை அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். பழைய ஏற்பாட்டின் 40 நாட்கள் ஒரு முழுமையை கோருகிறது. எல்லாவற்றையும் பார்த்து அந்த பார்வையை மட்டும், அவருடைய மனநிலையை வைத்து, அவருடைய புரிதலை வைத்து அளவுகோல் தருகிறார்கள். மற்ற 2 பேரோ இல்ல, சரியான புரிதல். இந்த தேசத்தை தான் நமக்கு வாக்கு பண்ணியிருந்தார் யாவே என்கிற யெகோவாவின் தெய்வம் கர்த்தர். இங்க இருக்கிற மனிதர்களை நம்ம லகுவாக மேற்கொள்ளலாம். இந்த தேசம் நல்ல தேசம். கடவுள் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான். சூழ்நிலை, அதன் விதம், வழி, அதன் கடுமை என்னுடைய தூர பார்வையை, தரிசனத்தை கணிக்க தவறக்கூடாது. இதை இந்த 2 பேர் சொல்றாங்க. ஆனா அந்த 10 பேரோ இல்ல, பயமா இருக்கு. ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை அவர்களுக்கு பிரச்சனை. கடவுளுடைய வாக்குத்தத்தம்லாம் இருக்கிறது. இந்தியாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். தெற்கு ஆசியாவை, உலகமெங்கும் இருக்கிற அறியப்படாத இனங்களில பாதி பேர் ஒரு எல்லையில இருக்கிறார்கள் என்றால் அது தெற்காசியா. ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான், இந்தியா, பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு. தெற்காசியாவின் இந்த பகுதி தான் உலகத்திலேயே இருக்கிற அறியப்படாத எல்லைகளின் ஒரு பாதி அறியப்படாத இனங்கள் இருக்கிறார். கடவுளுடைய திட்டம் சகல மனிதருக்குமானது. ஆதியாகமத்தில் படைத்த மனிதருக்கு சொன்னது, நோவாவுக்கு புதுப்பித்தது, ஆபிரகாமுக்கு வாக்கு செய்தது, ஆபிரகாமுக்கு திரும்ப அவர் கீழ்ப்படிவதில் கடுமையான காலங்களை சோதனையாக பெற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது. அப்படி வழிநடுகிலும் வேதத்தின் எல்லா எல்லைகளிலேயும் இதை நிறைவேற்றியது. இவைகள் மனதிலே இருக்கும் என்றால் சூழல், காரணிகள், காரணங்கள் என்னை பாதிக்காது. யோசுவா என்கிற இளைஞனுக்கும் அவனோடு இருக்கிற காலேப் என்கிற இந்த இளைஞனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பார்வை இருந்தது. அதைத்தான் நேர்கொண்ட பார்வை, ஒரு பாங்கு என்று கூறுகிறோம். எதிர்மறையான பார்வை அல்ல, நேர்மறையான எண்ணம் இருந்தது என்று கூறுகிறோம். அந்த எண்ணம் இருக்குமாற் போல ஆண்டவர் எனக்கு ஒரு ஆட்டிடியூட், மனப்பாங்கு தர வேண்டும். வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பதற்காக இன்றைக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகளாய், கிறிஸ்தவ குடும்பங்களாய், கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகின்ற கடவுளுடைய மனிதர்களை, வெற்றி தோல்வியை கடவுளின் திட்டத்தில், அவருடைய ஊழியத்தில் நிறைவேற்றுகின்றவர்கள் பார்க்க வேண்டிய பார்வை கடவுளின் பார்வையிலே எப்படி பார்க்கணும்? An attitude will decide your altitude என்பார். எப்படி நீங்கள் மனப்பாங்கு கொண்டு பார்க்கிறீர்களோ அது உங்களை அத்தனை உயரத்துக்கு எடுத்து செல்லும் சொல்வார். பொறுப்புடன் பொது தொடர்பு கொள்வது. இந்த 14ஆம் அதிகாரத்துல இந்த 10 பேர் வந்து சொன்னது ஒரு சுனாமி அலை வீசியது போல அவர்களை சஞ்சலப்படுத்திட்டு, கூக்குரலிடை வைத்தது, கோபப்படுத்திட்டு. ஒரு குறிப்பிட்ட எல்லையில சொல்றாங்க, புலம்புகிறார்கள். 14ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுது, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அங்க போறோம், அங்க கூக்குலிட்டோமே, சாகு கிடந்தோமே, கொடுங்கோல் ஆட்சியில் நசுக்கப்பட்டோமே, அவைகளெல்லாம் மறந்து போயிற்று. ஏன்? ஒரு குறுகிய பார்வை. அந்த குறுகிய பார்வையில பொறுப்போடு பொது தொடர்பு செய்யாதபடி, கடவுளின் திட்டத்தை,
கடவுளின் விதத்திலே பார்க்காததுனால வெற்றி தோல்வி இதனை வைத்தே தீர்மானிக்கிற உலகத்துல முழுமையான வெற்றிக்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் இது என்று பணியினை துவக்குவது, இயங்குவது, இயக்குவது லேசானது. கடவுள் இந்த திட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார், இந்த தேசத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகினால கடவுளின் திட்டத்தை நான் செய்வேன் என்று கடவுளை முன்னிறுத்தி இருந்தா அவ்வளவு லகுவாக இருந்திருக்கும் அந்த பயணம். அதை தொடர்ந்து அவர்கள் பொதுவாக இல்லாத ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டார்கள். கடவுளை மையமாக கொண்ட ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளவில்லை. இதை அவிசுவாசம் என்று சொல்லுவோமா? உலக ஞானம் என்று சொல்லுவோமா? விரலுக்கு ஏற்ற வீக்கம் தானே என்று சொல்வார்கள் தமிழ் மொழியில. இந்த விரல் தான் இவ்வளவுதான் வீங்கும் என்று தெரியாதா என்று சொல்வார்கள். இல்லை, கடவுளின் சித்தம் என்றா மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். வேதத்தின் அடிப்படை போதனை அவருடைய அடியவர்களுக்கு தரப்பட்டது. ஆபிரகாமுக்கு தரப்பட்டது, மரியாளுக்கு தரப்பட்டது, அவருடைய தமக்கைக்கு தரப்பட்டது. வேதம் முழுமைக்கும் இருக்கிற மகத்தான ஒரு அடிப்படை கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற மகத்தான அடிப்படை போதனை. அவைகளை பெற்றவாறு நாம் பார்க்கும்போது கடவுள் இந்த கிருபையை இந்த மனிதர்களுக்கு தந்தார். சொல்லிட்டு மோசேயும் காலேபும் சொல்றாங்க, கர்த்தர் நீடிய சாந்தம் இருந்தவர். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மிகுந்த கிருபை உள்ளவர், அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிறவர், குற்றம் உள்ளவர்களை குற்றம் மற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஆனா அவருடைய வல்லமை பெரிதாய் விளங்கும். ஜனங்கள் எவ்வளவு கோபித்து கொண்டாலும், கூக்கரிட்டாலும், தவறாக நினைத்தாலும், விரோதமாக கலகம் பண்ணினாலும் அவர்களை மன்னித்து அருளும். கர்த்தர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தரை பரீட்சை பார்த்த மனிதர்களோடு கூட இந்த 2 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேறே ஆவி உள்ளவர்களாக இருந்தார்கள். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால், அவன் போய் வந்த தேசத்தை அவன் சேர பண்ண அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. எத்தனை அழகான ஒரு வாக்கு! அந்த வாக்குக்காக நம்மை ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தம் செய்கிறார். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் அருள் கூறுவார், இரக்கம் காண்பிப்பார், தயவு காண்பிப்பார். 1000 தலைமுறைக்கு இறங்குகிற கடவுள். அகண்ட பாரதம் என்று அழைக்கப்படுகிற இந்த பாரத தேசத்தின் அத்துணை மனிதர்களையும் அவருடைய அருள் கொண்டு யோசுவாவை போல வேறே ஆவி உள்ளவர்களாய், காலேபை போல வேறே ஆவி உள்ளவர்களாய் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உன் உடன்படிக்கைக்கு மாறுதலை உணர்வீர்கள் என்று பகைக்கப்பட்ட, கடவுளின் சித்தத்துக்கு விரோதமாக வாழ்ந்த மனிதர்களுக்கு தரப்பட்ட அந்த உணர்வு அல்லாதபடி வேறே ஆவியுடையவர்களாய் அவருடைய திருத்திட்டத்தில் கையளிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரியாவிற்கு செருப்பு கம்பெனி அமைப்பதற்காக 2 பேர் அனுப்பப்பட்டார். அங்கே இறங்கி அந்த தேசத்தை சுற்றி பார்க்க, அந்த காலத்துல அந்த ஊர்
பழங்குடி இனத்து மக்களாக இருந்தது. ஒருவரும் செருப்பு அணையவில்லையா. அந்த ஊருக்கு போனாங்க, இந்த ஊருக்கு போனாங்க, இந்த நகரத்துக்கு போனாங்க. மொழி தெரியாது, அவர்களோடு கூட பேசுவதற்கு பாஷைகள் இல்லை. ஆனா அவர்கள் கண்கர காட்சி செருப்பு அணியாதவர்கள், இருதயத்தில் இறுக்கம் பெற்றவர்களாக புறப்பட்டு திரும்ப தங்களுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து அந்த ஊர்ல செருப்பு கடையே இல்லை, மனிதர்கள் செருப்பு போடுவதே இல்லை, அங்க வாய்ப்பே இல்லை. டாடா கம்பெனிக்கு இதை அறிக்கையாக தருகிறார். இந்த அறிக்கையை வாங்கிய தலைமையகம் இன்னும் 2 பேர் அனுப்பிச்சு, நான் ஏற்கனவே ஒரு அறிக்கையை வாங்கியிருக்கிறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க சொல்லி அதே ஊருக்கு போனாங்க, அதே நகருக்கு போனாங்க, அதே பிராந்தியத்துக்கு போனாங்க, அதே இடத்துக்கு போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, ஒரு கடை கூட இல்லை செருப்பு கடை, ஒருவர் கூட செருப்பு அணியல. அதனால அமோகமான வாய்ப்பு இருக்கிறது. செருப்பு ஏன் அணியணும்னு கற்றுக் கொடுத்துட்டானா போதும், செருப்பு அணிவதன் பலனை சொன்னா போதும், அதனுடைய தேவையை சொன்னா போதும், முழுக்க முழுக்க பாட்டா கம்பெனி அந்த முழு நாட்டையே சுதந்திரிக்க முடியும் என்று சொன்னார். அதே திட்டத்தை தான் நற்செய்தி பணியாய் இந்திய தேசத்துல, அதன் எல்லா வீதிகளில் 7 லட்சம் கிராமங்களில், 5000 பட்டணங்களில், 400 பெரும் நகரங்களில் கடவுளின் திட்டமாக ஏற்க விரும்புகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனரி இயக்கம் குறிப்பிட்ட 2000 தாலுகாக்களில் இதை வளமோடு நம்மை அமோகமாக வரவேற்கிற மக்கள் இனங்களோடு அவர்கள் இனத்து புதல்வர் புதல்விகளை நியமித்து அவர்களை சந்திப்பதற்கு, இந்த ஆசை கொண்டு ஆசீர்வதிப்பதற்காக வினைகிறோம். வேவு பார்ப்பதற்காக ஆண்டவர் நேர்கொண்ட பார்வையில் வாழ்வதற்காக நம்மை அழைக்கிறார். நேர்கொண்ட பாங்கு கொண்டு, கடவுளின் வாக்கு கொண்டு, கடவுளின் திரு சித்தம் கொண்டு, அவர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவம் கொண்டு தேசத்தை ஆசீர்வதிப்பதற்காக. 10 பேர் சொன்னாங்கன்னு பிரமிக்க வேண்டியதுல 2 பேர். அதுல காலேபை பற்றி சொல்லுவது, வேறே ஆவி உள்ளவர்களாய் அப்படி வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றால் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளின் இந்த பொழுதுக்காக நன்றி. வேற ஆவியை தாரும். கலங்குகின்ற ஆவி இல்லை, கலகப்படுத்துகின்ற ஆவி இல்லை, கூக்குரலின் ஆவி இல்லை, சஞ்சலப்படுத்துகின்ற ஆவி அல்ல, பயந்து நடுங்கி கோழையாக திகைக்கிற ஒரு ஆவி அல்ல, உங்களுடைய வாக்கு கொண்ட ஒரு ஆவி. அந்த வேற ஆவியை காலேபுக்கு தந்தது போல எங்களுக்கு தார். எங்கள் தேசத்துல செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளுக்காய், தாலுகா தோறும் உடைய கிருபையை அனுப்புவதற்காய், இயேசுவை அறிந்திராத மனிதர்களுக்கு இயேசு அருளும் பாவ மன்னிப்பை, அவர் தரும் ஆசையை நிறைவாக வணங்குவதற்காய் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களோடு கூட இணைந்து கொள்வீங்களா? உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கண்ணீரை, கவலைகளை ஒரு நொடி பொழுதுல அவருடைய சன்னிதானத்தில் ஐக்கிட்டு, அவருடைய தொடுதல் உங்களை தொடவும், அவருடைய தொடுதல் மூலமாக நீங்கள் பலன் பெறவும், அருள் பெறவும், கிருபை பெறவும், அருள் வாக்கு பெறவும், வாக்கு தத்துவம் பெறவும் நீங்கள் நன்றாயிருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வரீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த தருணத்துக்காக நன்றி. எங்கள் கண்ணீரை காண்பதற்காக நன்றி. எங்கள் கவலைகளை ஏற்கிறதற்காக நன்றி. வண்ணாந்தரத்தில் கடுமையான விதங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இனத்தை நீர் சொந்த இனமாக தெரிந்து கொண்டீர. எங்களை தெரிந்து கொண்டோம். அந்த வாழ்க்கை பயணத்தில் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தர எல்லையில வாழ்வது போல வாழ்கின்ற எங்களுக்கு அதே கிருபையை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றாயிருப்பதற்காக வாக்கு செய்யும் அப்பா. பட்டணங்களுக்கு, நாங்கள் வாழும் பகுதிகளுக்கு
நாங்கள் வாழும் எல்லைகளிலே இருக்கிற காரியங்களை சுதந்திரிப்பதற்கு நீர் சொல்லி இருக்கிற அத்தனை நன்மைகளை எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று தருவீர. அன்று தந்தது போல இன்றும் எங்களுக்கு தாரும். வேற எந்த இனத்திற்கும் செய்யல, வேற எந்த ஜாதிக்கும் செய்யலையே. உமக்கு சம்பந்தம் கொண்டதனால எங்களுக்கு செய்வீர். 1000 தலைமுறைக்கு இறங்குவீர். அந்த இறக்கத்தின் வழியாய் எனக்கு செய்யும், என் குடும்பத்துக்கு செய்யும், என் தேவைக்கு செய்யும், எங்களை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதான். இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின்